வெள்ளாற்றின் குறுக்கே பூ ஆதிவராக நல்லூரில் தடுப்பணை கட்ட மறுக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வரும் 7ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் உற்பத்தியாகும் வெள்ளாறு, பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் பயணித்து கூடலையாத்தூரில் மணிமுக்தா நதியுடன் இணைந்து பரங்கிப்பேட்டை அருகில் வங்கக்கடலில் கலப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடல் நீர் இந்த ஆற்றின் வழியாக உட்புகுவதால் சேத்தியாத்தோப்பில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறிவிட்டது என்றும், இதனால் சிதம்பரம் வட்டங்களில் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு பேரூராட்சிகளில் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி விளைநிலங்களில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் தண்ணீர் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயனற்றதாக மாறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுக்க கோரி விவசாயிகள் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து தனது தலைமையிலான அம்மாவின் அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கடலூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கடல் நீர் வெள்ளாற்றில் உட்புகுவதை தடுக்க வெள்ளாற்றின் குறுக்கே பூ ஆதிவராக நல்லூரில் தடுப்பணை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். அதன்படி 92 கோடியே 58 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிலம் கையகப்படுத்துவது உள்ளிட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது என்றும், ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விடியா திமுக அரசு தடுப்பணை கட்டும் திட்டத்தை கிடப்பில் போட்டதால் புவனகிரி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் கடிதங்கள் வாயிலாகவும் சட்டமன்றத்தில் 2 முறை தடுப்பணை கட்டுவது குறித்து பேசியதுடன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பதால் இந்த திட்டத்தை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும், திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் சிதம்பரம் வட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறுவது தடுக்கப்படும் என்றும், விவசாயம் மேலும் செழிப்படையும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வரும் 7ஆம் தேதி காலை புவனகிரியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை அருகே கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான அருண்மொழி தேவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் விவசாயிகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார்.